Hi friends, welcome to Maggie's World. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட Thursday ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஹாட் வாட்டர் போட்டுக்கிட்டேன். மார்னிங் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். டீ காஃபி ரொம்ப ரேராக தான் குடிப்பேன். அப்புறம் வந்து பால் ஒரு பேக்கெட் இருந்தது, அதையும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். நைட் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டேப்பில் என்னன்னு தெரியல, ஹாட் வாட்டர் வரல. சரி அது பார்க்க டைம் இல்லை, அதனால் இண்டக்ஷன்லேயே போட்டுடலாம் ஹாட் வாட்டர்ன்ட்டு இண்டக்ஷன்லேயே போட்டுக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் அண்ட் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து ப்ரௌன் சுகர் தான் நான் சேர்த்துப்பேன். ஒயிட் சுகர் சேர்த்துப்பேன், ரேராக சேர்த்துப்பேன், அதுக்குன்னு சேர்க்காமலாம் இருக்க மாட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலுமே ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஆப்பம் ஊற்றி வச்சுருந்தேன், ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அவளை ஊட்டிகிட்டு இருந்தேன். ஊட்டிகிட்டு அவளை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம், டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நியூ இயர்லாம் வரப்போகுது இல்லையா, ஸோ எனக்கு இப்போ டைம் இருந்தது, அதனால் இப்போயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே தேர்ஸ்டேஸ் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் துடைப்பேன். இப்போ நியூ இயர்லாம் வரப்போகிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமி ரூமில் போட்டிருப்பேன் இல்லையா பேப்பர்லாம் ஸ்லாபில், அதெல்லாம் எடுத்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஸ்லாப் எல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் வந்து சாமி ரூமில் இருக்கிற அந்த செவரெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தொடச்சேன், அது மட்டும் செவர் மட்டும் தொடச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஈர துணி போட்டு தொடச்சிட்டு இருந்தேன். டோருமே தொடச்சிட்டேன். தேர்ஸ்டேஸில் எப்பவுமே பண்ணுறது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அன்னப்பூர்ணிக்கு வச்சுருந்த அரிசி தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்துட்டே வருவேன். நெய்வேத்தியம் பண்ணும் போது, ஸ்வீட் பொங்கல் செய்யும் போது அதிலலாம் ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து பூஜை சாமான் கழுவுறதுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டு ரெடி ஆகிறேன். இந்த ருப்பேரின்ற லிக்விட் வச்சு தான் என்னோடய வெள்ளி சாமான்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த லிக்விட் வந்து கையில் பட்டுச்சுன்னா எரியும், ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். அதனால நான் க்ளவுஸ் போட்டு தான் நான் வாஷ் பண்ணுறது. ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, அந்த லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு வெள்ளி சாமானில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை சாமான் கழுவுறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நான் எப்போவுமே வந்து சபினா தாங்க யூஸ் பண்ணுவேன் என்னோடய பூஜை சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது எண்ணெய் பிசுக்கெலாம் கொஞ்சம் எடுத்துரும் அப்படின்றதுனால. அப்புறம் ஃபைனலாக அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். புதுசாக இருக்கும். கடையில் கொடுத்தா எப்படி பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்களோ அப்படி தாங்க இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் விசேஷனால இது மாதிரி பாலிஷ்லாம் பண்ணோன்னா நீங்களே வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். கடைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதுவுமே இல்லை. இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேன் தண்ணி தான் வச்சுருக்கேன். எப்போவுமே என்னோடய டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு ஒரு கேன் வாட்டரில் ஒரு வாஷ் கொடுத்துருவேன். ஏன்னா எங்களோட தண்ணிக்கு அந்த மாதிரி டக்குன்னு கருத்துரும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அதுலேருந்து எடுத்து தொடச்சி வச்சுருவேன். ஏன்னா திட்டு ஆகிடும். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் புது பேப்பர் தான் மாற்றிட்டு இருந்தேன். ஏன்னா சாமியெல்லாம் திருப்பி எடுத்து வைக்கணும் உள்ள அப்படின்றதுனால. இந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா நான் ஷிரடிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 5 months பிஃபோர் போயிருந்தேன், அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் வந்து எங்கெங்கே என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்தது. சாமி ரூமில் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் தேர்ஸ்டே ரொட்டீன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்கும் போது லைட்டாக சாப்பிட்டா தாங்க என்னால் கடகடன்னு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நான் லேசி ஆகிடுவேன், ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கும் எனக்கு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு தேர்ஸ்டேஸில் நான் ஸ்டெப்ஸுக்குமே மாப் போடுவேன். அதுவுமே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வால் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த வால் டைல்ஸ் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சா, அதுவுமே போட்டு தொடச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கிச்சன் டைல்ஸும் தொடச்சிட்டேன். தேர்ஸ்டேஸில் எப்போவுமே கிச்சன் டைல்ஸும் க்ளீன் பண்ணுவேன். இதுவும் இந்த மழை வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பக்கத்தில் அவ்வளோ அழுக்கு இருந்ததுங்க. அந்த காற்று அடித்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே வந்து அந்த இடமே பிசுன்னு இருந்தது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகி சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் வந்து லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி 65யும் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக கோபியை கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு 1/2 hour நான் மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேரட்டு, அப்புறம் கோஸ் இருந்தது, அப்புறம் கேப்சிகமும் இருந்தது. நான் இதுக்கு வந்து ஆனியன் போடுவேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போடுவேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நான் கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1 minute மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான்
பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோபி 65 தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அது இப்போயும் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அந்த மசாலாவில் கோபி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறேன். நான் ஒரு 1/2 hour to 1 hour ஊறட்டோன்னு மூடி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா பூஜை சாமான், அதுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு இருந்தேன். சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு டோருக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கேயுமே க்ளீன் பண்ணியிருந்தேன் சாமி இருக்கிறதுனால. இதுக்கே 1 hour ஆகிடுச்சா, சரி கோபியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்ட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக இருந்தால் கூட உள்ளே வேகாது, வெளியில் மட்டும்தான் வேகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். சரி டைம் ஆகிடுச்சு பாப்பாவை கூப்பிட்டு வரத்துக்கு, அதனால் நானும் கிளம்பிட்டேன். அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நானுமே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் போட்டிருந்தேன், கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசர். அதுதான் வந்திருந்தது. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கடைக்கு போகிற வேலை இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ண, அவர் ஒரு ட்ரெஸ் ஷர்ட் எடுத்திருந்தார். அது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணாங்க. அது நூலாக வந்ததா, அதனால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் போயிருந்தோம். அவங்க 1 month வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் மாற்றிடலான்ட்டு மாற்றிட்டோம். அப்புறம் வீட்டுக்கெலாம் வந்து டின்னர்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது, வெசல்ஸுமே வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். என்ன தான் தேர்ஸ்டேஸ் கிச்சன் டைல்ஸை நல்லா டீப் க்ளீன் பண்ணாலுமே இன்னொரு வாட்டி நான் வந்து ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸை வந்து தொடச்சிருவேன். ஏன்னா நான் சமைச்ச அந்த தாளிப்போட எண்ணெய் பிசுலாம் திருப்பி போய் ஒட்டியிருக்கும். அதனால் இன்னொரு வாட்டி நான் அந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வுக்கு கீழே கவுண்டர் டாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே தான் இருக்கும், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா திருப்பி வந்து அது அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் சேர்ந்துடும். ஸோ பெட்டர் நைட்கே பண்ணிக்கலான்ட்டு நைட்டுக்கு விட்டுருவேன். அப்புறம் எல்லா கபோர்ட் டோர்ஸு எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கிளாஸ்லாம் போட்டிருந்தேன் கிச்சனில், அதெல்லாம் தண்ணி வச்சு துணி வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சிங்க்கு வந்து சபினா போட்டு தாங்க நாங்கள் எப்போவுமே கழுவுவேன். நீங்களும் வந்து சபினா போட்டு கழுவி பாருங்கள், அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சபினா போட்டு எல்லா கார்னரு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 minutes இல்லை 1 minute விட்டுட்டு திருப்பி தண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள். இருக்கிற எல்லா அழுக்குமே எனக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில் என் கிச்சனை பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்தது அழகாக. டாக் நான் மெயினாக எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தேர்ஸ்டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க எடுத்தேன். மற்றபடி இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து ப்ராடக்ட் வர்றது, கடைக்கு போகிறதுலாம் அதெல்லாம் எக்ஸம்டட், என்றைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.